வெல்கம் shakshicookinglifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இன்னைக்கு ரசவடை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பெரிய பூண்டு ஒரு சைஸு, கொஞ்சமாக பெருங்காயம், 2 சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கருவேப்பிலை ஆளி நம்ம கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 2 அடி அடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 5 தக்காளி பழம் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா நைஸாக அடிபடணி தேவையில்லை. லைட்டாக எல்லாமே லைட்டாக ஒரு அடி அடிபட்டிருந்தாலே நமக்கு போதும். கொஞ்சம் குறகுறப்பு தான், அந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும். ரசத்துக்கு தேவையான மசால் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. புளியும் நமக்கு நல்லாவே ஊறிடுச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகினதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு வத்தலும் அதோட சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸியில் அடித்த மசாலாவை இதோட சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூலாக வதங்கி இந்த அளவுக்கு வந்தவுடன் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியும் சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரசவடை போட போகிறதுனால ரசத்துல வடையிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால ரெண்டுலேயுமே கொஞ்சம் குறைச்ச அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தா போதும். இப்போ நம்ம லைட்டாக நுர வந்துடுச்சு. மல்லிக்கீரை விட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரசவடைக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தல வடை ரெடி. கடலைப்பருப்பை 2 நேரம் நல்லா தண்ணியில் கழுவி நல்லா ஊற போட்டுக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரசவடை வாங்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைமுக்கு நம்ம காலையில் நமக்கு எழுப்பி படப்படன்னு நமக்கு பண்ண முடியாதுன்னா நீங்கள் நைட்டு இந்த வடையை பண்ணி நீங்கள் இந்த ரசத்தில் போட்டு வச்சுட்டோன்னா காலையில் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. இப்போ நமக்கு கடலைப்பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலா வடை, அதாவது பருப்பு வடை மசாலா வடை ரெண்டுமே ஒன்று தாங்க. இதே போல் குறையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு கடாயில் அரைச்சது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கடலைப்பருப்புமே இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான இடத்துல பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லிக்கீரை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பொடி, ஒரு 1/2 இஞ்சி சைஸ் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் நம்ம அதோட ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்ல டைட்டாக, அதாவது நல்ல பிடிச்சி டைட்டாக நீங்கள் விரச வேண்டாம். நல்ல பூ போல் மெதுவாக நீங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு விரசி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் நம்ம விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்படி ஒரு மீடியம் சைஸில் பால் சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. உருட்டி அதை கையில் உள்ளங்கைக்குள்ளே லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி தடவி இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்க வேணாம். இந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இதை இனி நம்ம எல்லாத்தையும் பொரித்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், மாற்றி விடாதீங்க. அப்போ தான் கீழே சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சமாக மாற்றி கொடுத்து எடுங்க. மாற்றி கொடுத்த பிறகு கொஞ்சம் நல்ல கலர் ப்ரௌனிஷ் கலர் வர்றது வரைக்கும் நீங்கள் ரெடி பொரிச்சு எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வடை எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம எல்லா வடையும் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் போட்டு எடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம அடுத்தால ரசத்தில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரசமும் நல்லா ஆற வச்ச ரசத்தில் நீங்கள் இதேமாரி போடுங்க. இதேமாரி நம்ம போட்டு வச்சுருக்கிற வடை எல்லாத்தையுமே போடுங்க. இப்போ நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு தான் வடை போட்டேன். வடை போட்டு ரசம் வச்சு ஆற வச்சதுனால இப்போ வடை போட்டு கொஞ்சம் ஆறுனதும் நான் இப்போ அதோட சேர்த்தாச்சு. எனக்கு இது காலையில் சாப்பிட்றதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை இப்படியே மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக இப்போ ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் நல்லாவே ஊறி நல்லா எலும்பி வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சைடில் இது ஒரு ஸ்பெஷல் வடையும் நம்ம சொல்லலாம். எல்லா ஹோட்டல்லையுமே இது கிடைக்கும்.
இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவையான இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் ரெடி.